ஒரு குவாட்காப்டரை உருவாக்குவது எப்படி? என்னோட பேர் விக்னேஸ்வரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல F450 ஃப்ரேமையும் அது கூட 30A எல்லோ ESCயும் அப்புறம் அதோட பவர் மாடியூலையும் ஒன்றா வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். சால்ட்ரிங் பண்ணும்போது ரெட் கலர் ஒயர் பாசிட்டிவ்லையும் பிளாக் கலர் ஒயர் நெகட்டிவ்லையும் வச்சு சால்ட்ரிங் பண்ணிப்போம். அடுத்ததாக 960 kV பிரஷ்லெஸ் மோட்டாரையும் ஃப்ரேமையும் ஸ்க்ரூவால் ஒன்றா கனெக்ட் பண்ணி வச்சுப்போம். இதில் ரெட் கலரில் இருக்கிறது ஃப்ரண்ட் சைடை குறிக்கும், பிளாக் கலரில் இருக்கிறது பேக் சைடை குறிக்கும். ட்ரோனோட ஃப்ரண்ட் பேக்கு இதில் சொல்லுவாங்க. குவாட்காப்டரை பொறுத்த வரைக்கும் எல்லோ ஈஸியாக யாரும் அவ்வளோவா சூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது சீக்கிரம் ரிப்பேர் ஆகிடும். ஸோ இப்போ ஃப்ரேமை கனெக்ட் பண்ண நமக்கு ஸ்க்ரூ இருக்குது. ஸ்க்ரூவால் அதில் மொத்த ஃப்ரேமையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி வச்சுப்போம். ட்ரோனோட அடியிலையும் ஸ்க்ரூவால் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி லேண்டிங் கியரையும் அதோட ஆட் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போது ESCயும் ஃப்ரேமையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா ESCயும் மோட்டாரையும் கனெக்ட் பண்ணுவோம். ESCயில் சென்ட்ரலில் இருக்கிறது தான் மோட்டாரில் இருக்கிற எல்லோவோட ஒயரோட கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மற்ற ஒயரையும் கனெக்ட் பண்ணணும். அடுத்ததாக ஃப்ளைட் கண்ட்ரோலர். ஒரு ட்ரோனுக்கு முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஃப்ளைட் கண்ட்ரோலர் போர்ட். இதுதான் மொத்த ட்ரோனையுமே கண்ட்ரோல் பண்ணும். ஃப்ளைட் கண்ட்ரோலரையும் ஃப்ரேமையும் ஒன்றா கனெக்ட் பண்ண டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் ஒரு வைப்ரேஷன் அப்சார்பிங் போர்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக GPS. இந்த GPSையும் GPS ஸ்டாண்டையும் ஒன்றா நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டாண்டையும் ஃப்ரேமையும் ஒரு ஸ்க்ரூவால் நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணிப்போம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் GPSோட ஒயரை அந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் போர்டில் இருக்கிற GPS போர்ட்டில் கனெக்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பவர் மாடியூல்னு இருக்கிற போர்ட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளைட் கண்ட்ரோலர் போர்டில் இருக்கிற அந்த ஏரோ மார்க் தான் ட்ரோனோட ஃப்ரண்ட் சைடை குறிக்கும். அதுக்கப்புறம் ESCயும் ஃப்ளைட் கண்ட்ரோலர் போர்டையும் ஒன்றா நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த டயக்ராமை பார்த்து அதே மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். இல்லை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மோட்டரோட ரொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி மோட்டரை நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ரிசீவரையும் ஃப்ளைட் கண்ட்ரோலர் போர்டையும் சில ஒயர்ஸால் கனெக்ட் பண்ணிப்போம். இந்த வீடியோவில் வர மாதிரி ஃப்ளைட் கண்ட்ரோலரையும் ரிசீவரையும் ஒன்றா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஒயரோட கலர்லாம் முக்கியம் இல்லை.
ஃப்ரேமையும் ரிசீவரையும் முன்னா நம்ம கனெக்ட் பண்ண டபுள் சைட் டேப்பை யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு ட்ரோனுக்கு எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா அதோட பேட்ரி. பொதுவாக எல்லா ட்ரோனுமே 3 லிப்போ பேட்டரியை தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது 5200 mAh பேட்ரி. இதில் நம்ம பெரிய பேட்ரி யூஸ் பண்ணுறதால குறைஞ்சது இந்த ட்ரோன் 20 நிமிஷமாவது பறக்கும். அடுத்ததாக ஒரு ட்ரோனுக்கு முக்கியமானது ப்ரொப்பல்லர்ஸ். இது மோட்டருக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. 960 kVக்கு 9 inch ப்ரொப்பல்லர் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரொப்பல்லரையும் மோட்டாரையும் ஸ்க்ரூவால் இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்குங்க. இந்த வீடியோவில் வெறும் அசம்பிள் மட்டும்தான் இருக்கும். ப்ரோக்ராமிங் சம்மந்தப்பட்ட வீடியோவெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ட்ரோன் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.